அண்மை செய்தி கடலூரில் கெமிக்கல் ஆலையின் கொதிகலன் வெடித்து குடியிருப்பு பகுதிகளுக்கு தற்போது கெமிக்கல் நீரானது புகுந்துள்ளது. அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூரில் கெமிக்கல் ஆலையில் கொதிகலன் வெடித்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் தற்போது கெமிக்கல் நீர் புகுந்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீடுகளுக்குள் கெமிக்கல் நீர் புகுந்ததால் கண் எரிச்சல், வாந்தி ஏற்பட்டு தற்போது 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கடலூர் மாவட்ட எஸ்பி அந்த பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் கடலூர் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது? வணக்கம் வருணியா. கடலூர் மாவட்டம் சிப்காட் தொழிற்சாலை நிறுவனத்தில் அமைந்துள்ள ராயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை பாய்லர் வெடித்து அருகாமையில் உள்ள வீடுகளில் ரசாயன நீர் புகுந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டனர். அந்த பகுதிகளை கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடலூர் மாவட்டம் குடிகாடு அருகே சிப்காட் பகுதி அமைந்துள்ளது. இங்கு உள்ள ராயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் நிறுவன தொழிற்சாலையில் இன்று அதிகாலை ரசாயன கொதிகலன் அதிக வெப்பம் காரணமாக வெடித்ததால் சிப்காட் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. அதிகாலை உறக்கத்தில் இருந்த அப்பகுதி மக்கள் வீடுகளில் அளவிற்கு அதிகமாக 6 லட்சம் கன அடி கொண்ட கொதிகலன் ரசாயன தண்ணீரானது வீடு புகுந்ததால் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்தனர். தண்ணீரில் மூழ்கிய மக்களை உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து காப்பாற்றினர். இந்த சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் கண் எரிச்சல், மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட காரணங்களுக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ரசாயன கழிவுநீர் வெளியேற பகுதிகளை கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவருடன் கடலூர் மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகள் உடன் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி.